1/2 கப் கருப்பு உளுந்து. நான் வந்து தோலோடு இருக்க கருப்பு உளுந்த ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக வறுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கருகிடக்கூடாது. இது நீங்கள் வெறும் உளுந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு உளுந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி பிரச்சனை, கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க பார்த்தீங்களா வயசானவங்களாம். ஸோ எல்லாருக்குமே நல்லது இது. வயசானவங்க மட்டும் கிடையாதுங்க, இப்போ இருக்கிற வயசு பசங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டயர்னஸ் சீக்கிரமாக வந்துடுது. ஸோ இந்த நீங்கள் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் இது கஞ்சி மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட் நிஜமாகவே செம சூப்பராக இருக்குங்க. அது இது ஆடி மாதம் போது செட்டிநாடு சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் இது. நல்லா இல்லை வறுபட்டுருச்சுங்க. உங்களுக்கு அந்த வறுபடும் போது அந்த வாசனை நல்லா கமகமான்னு வரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் வெறும் உளுந்து. இது நல்லா சிம்மில் வச்சு லேசாக வறுபட்டால் போதுங்க. ஏன்னா மேலே அந்த தோல் இல்லாதனால சட்டுன்னு வறுபட்டுடும். ஏன்னா சிம்மில் வச்சு வறுபட்டால் தான் உளுத்தம்பருப்பு உள்ள வரைக்குமே நல்லா வறுபடும். நீங்கள் ஃப்ளேம் ஏற்றுனீங்கன்னா மேலே ஒரு மாதிரி கருகிருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த உளுந்தோட அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். இந்த அளவுக்கு லேசாக வறுபட்டால் போதுங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு 1/4 கப். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்தால் மெஷரிங் கப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே தாராளமாக நீங்கள் எல்லாத்தையுமே அளந்துக்கலாம். இந்தளவுக்கு வறுபட்டால் போதுங்க. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். 1/4 கப் புழுங்கல் அரிசி. நீங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது. இதுக்கு நல்லா அரிசியும் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். ஸோ இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா எவ்வளோக்குள்ளே நல்லா ஆறுதோ அப்போ தான் வந்து பொடி சூப்பராக ஃபைனாக வரும். ஸோ இது ஆறுறட்டும். இந்த ஆறுற கேப்பில் இதுக்கான வெல்லத்தை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போது பாகுக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், பாகு வெல்லம். நீங்கள் கருப்பட்டி வேணுனாலும் தாராளமாக கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான். பாதி வெல்லம் பாதி கருப்பட்டின்னு. 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், பாகு பதம் எதுவுமே இதுக்கு கிடையாதுங்க. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கலாம் எதுவும் தேவையில்லை. அரைச்ச பவுடரை நல்லா இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த கம்மாயம். நம்ம அரைச்ச மாவு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க. அரைச்ச மாவை நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சு இதை நீங்கள் கஞ்சி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்மாயம் ஸ்வீட்டாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த கம்மாயம் ஸ்வீட்டோட மெயின் ஸ்பெஷலே இந்த உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அதை வந்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஒரு பேன் வச்சு காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச மாவுலேருந்து 1 கப் எடுத்தால் போதுங்க. நல்லா அந்த நெய்யில் வறுபடட்டும். கட்டி எதுவும் இல்லாமல் எல்லாம் உடச்சி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து தான் செய்வோம். இந்த அளவுக்கு கட்டிகளெல்லாம் எதுவும் இல்லாமல் வறுத்து வச்சுக்கிட்டா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். ஏன்னா இது நல்லா ஆறுனா மட்டும்தான் அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு இதில் சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சு இந்த வெள்ளைப்பாகு இதில் சேர்க்க போகிறோம். ஒரேடியாக எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டவ்வையும் பற்ற வைக்கக்கூடாது. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் எதுவுமே மிச்சம் வைக்காமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. நல்லா உப்பு கரையட்டும்.
இப்போ இது கூட கொஞ்சமாக வெள்ளை எள். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க, முக்கியமான விஷயம். அது நல்லா கலக்கிக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கட்டி ஆகணுங்க இது. ஏன்னா உளுந்த மாவு இல்லையா, சட்டுன்னு கட்டிடும். அது பாசிப்பருப்பு, புழுங்கலரிசி எல்லாம் சேர்ந்ததுக்கு அதுக்கும் சீக்கிரமாக கட்டிக்கும். நல்லா எல்லாம் ஒன்று சேர திரண்டு வரணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். அப்புறம் போக போக கெட்டியாக நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டிப்பட்டுக்கிட்டே வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் வந்து மீடியம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ சட்டுன்னு வந்து கட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் தாராளமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இல்லை நெய் கம்மியாக தான் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நீங்கள் எப்போல்லாம் நெய் ஆட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டக்குன்னு ஃப்ளேமில் இருக்கும்போது விட்டுட்டிங்கன்னா உடனே கட்டிடும். ஆனால் நெய் ஆட் பண்ணும்போது மட்டும் ஸ்டவ்வை ஃபுல் சிம் பண்ணிவிட்டு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா திரண்டு கெட்டி ஆகணுங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சுங்க. இப்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படணும். ஏன்னா இது வந்து செட்டிநாட்டோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ். ஆடி மாதம் அப்படின்னாவே இந்த டிஷ் இல்லாமல், தட் மீன்ஸ் இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே இருக்காது அவங்களோட சாப்பாட்டில். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து இது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களாமா. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. ஸோ இப்போ நம்மளுடைய கம்மாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து இதை சுட சுட வாழை இலையில் சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்திங்கன்னா இப்படி கரண்டியில் நிற்கணும்.